கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டுமாய் அழைக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் காரியங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படுமானால் அவைகளை நீக்கவும், பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் நம்மை ஆட்கொண்டு நடத்தி நாம் வெற்றி உள்ளவர்களாய் வாழவும் ஏதுவான முறையிலே நாம் இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிற காரியம், பண ஆசை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். இங்க இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி பண ஆசை எல்லா காரியத்துக்கும் தீங்கா இருக்குன்னா, ஆண்டவராகிய கிறிஸ்து தாமே இந்த உலகத்துல இருந்தபோது கூட மத்தேயு 6 சொன்னாரு, நீங்கள் உலக பொருளுக்கும் எனக்கு, அதாவது தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனை பற்றி கொண்டு மற்றவர்களை பகைப்பீர்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். சோ இந்த பண ஆசை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பண ஆசை நமக்கு இருக்கலாமா, பண தேவை இருக்கலாமா அப்படின்னு சொன்னா, பணம் நமக்கு தேவையா என்னன்னு தெரியல. பணம் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, அது ஒரு இப்போ உணவு, உடை, உறைவிடம் இவைகள் நமக்கு தேவை. ஸோ அப்போ இந்த அந்த அந்த எதற்காக நாம் செலவிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நம்ம தேவையா நம்ம நினைக்க முடியாது. என்ன தேவை? உண்மையில இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு தேவை. பிள்ளைங்கள்லாம் பெருசாக வளர்ந்துட்டாங்க. ஸோ ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறோம், சொந்த வீட்டுக்கு போகணும், இல்லை சின்ன ரூமாக இருக்குது, கொஞ்சம் பெரிய ரூமாக வேணும், இல்லை 2 பெட்ரூம் உள்ள ரூம் வேணும்னா அது நம்மளுடைய தேவை. ஆனால் நம்மளுடைய மனம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தேவை இப்போ 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், எனக்கு இன்னொரு 10,000 தேவை. ஏன்னா நான் இன்னும் வீடு நான் மாறி போனேன்னா இப்போ 10,000 கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நான் 18,000 இல்லை 20,000 நான் வாடகை தர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதனால என்ன ஆயிடுதுன்னா, பண தேவை அப்படியே அது பண ஆசையாக அது மாறிடுது. அப்படி மாறிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இங்க அந்த 1 தீமோத்தேயு 6:6 உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யமாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஸோ பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது இப்படியாக சொல்லுகிறான், ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் அப்படின்னா, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு பணம் இருக்க வேண்டும், நான் யார்கிட்டையும் போய் நான் கையேந்தி நிற்க வேண்டாம் அப்படின்ற ஓகே, அது ஒரு விதத்துல பார்க்கும்போது ஓகே, நான் வாழ்க்கையில நான் ஒரு நிறைவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த நிறைவு நம்ம தேடுறோம் இல்லையா? ஸோ ஐஸ்வர்யம் என்பது எது, எந்த இடத்துல ஓகே இவங்க ஐஸ்வர்யவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஸோ கடன் வாங்காதவங்களா, தேவையே இல்லாதவங்களா? இல்லை. ஸோ அப்போ அந்த தேவைன்றது உருவாகிக்கிட்டே இருக்கும். எது நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்ய தீர்மானிக்கிறது? இன்னைக்கு நம்ம கையில காசு இருக்கு,
நம்ம உடனே இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா பணம் நம்மளை ஆண்டு வழி நடத்துகிறது. இன்னைக்கு நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம்னா ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு நான் தரேன்ட்டு. ஆனா இன்னொன்னு சொல்லுது பணம் இருந்தா நீ வாங்கிக்கலாம், அது உலகம் சொல்றது. அப்போ இந்த ரெண்டு இந்த இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக பணம் நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தீர்மானங்களிலே தெரிந்து கொள்வதிலே எல்லாம் அது பணம் இருக்கிறதும் இல்லாததும் ஒரு மாற்றத்தை தரும். இதை நம்ம முதல்ல பார்க்கணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதுல இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. வெறும் கையா அந்த உலகத்துக்கு வந்தோம், வெறும் கையாக நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம். உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஸோ அப்போ இந்த நிறைவான மனப்பான்மை, எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கா, எனக்கு இன்னைக்கு படுத்து தூங்க ஒரு இடம் இருக்குதா, என்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுகிறதா என்று சொல்லி இருந்தால் அது போதும் அப்படின்னு இங்க வேதம் நமக்கு சொல்லு. ஸோ இதை பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு, நீ இதை எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டு, இந்த பண ஆசையை விட்டு ஓடிட்டு என்ன செய்யணுமா, நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இயேசு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை பராமரிப்பேன், உன்னை விசாரிக்கிறேன், உன்னோடு இருந்து எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது அப்படின்னு சொல்ற வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த இது இருக்கும்போது இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக, அதாவது பண தேவை இல்லாதவர்களான்னு சொல்லப்படல, பண ஆசை இல்லாதவர்களா. ஸோ பணம் தேவைன்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது அது எங்க கொண்டு போகும்னா பண ஆசையாக மாறிவிடும். அது தேவனுக்கு விரோதமாக நம்மளை கொண்டு போய்விடும். இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏன் இருக்கிறவைகள் போதும்? தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு தேவையானதெல்லாம் தருவார். அவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்மளுடைய தேவைகள்ல, நம்மளுடைய நெருக்கங்கள்ல அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அதனாலதான் இங்கே சொல்றது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்லி இருக்கிறாரு. ஸோ இதுல கடைசியாக ஒரு வசனம் முன்னாடி வைக்கிறேன். கொலோசையர் 3:5 ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை அப்படின்னு சொல்ற இதுல விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். சோ இது நம்ம தேவனுக்கு முன்பதாக எடுத்துட்டு செல்ல வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளுடைய எந்த தேவை நம்மளை அது பொருளாசைய விக்கிரகமாக தேவனுக்கு நிகராக நம்ம தேவனை விட்டு அதை பார்க்கக்கூடியதாக மாற்றி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சா, நல்லா சம்பாதித்தா அப்படின்னு சொல்லி நம்ம வேலைக்கே அதிக நேரம் கொடுத்துட்டு இருக்கோமா, காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல்? சிந்தித்து பார்ப்போம். இல்லை நம்மளுடைய தேவைகள் இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்பாதிப்பதிலே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விக்கிர ஆராதனையாக, விக்கிரகமாக நம்மளுடைய அந்த தேவை மாறிட்டு இருக்கு, பண ஆசை மாறிட்டு இருக்கு அப்படின்றதுல எச்சரிப்படையும். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தேவை எதுவாக இருக்கிறது? ஆண்டவரே எனக்கு என்ன தேவை சொல்லலாம், தேவனிடத்துல சொல்லலாம், அவர் நம்மளுடைய தேவையை சந்திப்பார். ஆனா எனக்கு இவ்வளவு இந்த இந்த காரியம்லாம் தேவை, இதுக்கு இவ்வளவு பணம் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டோம். பண ஆசைக்கு அடுத்தது நம்ம போய் நிற்போம். அப்புறம் அது என்ன ஆகும்னா விக்கிரகமாக மாறிடும். ஆகவே உணர்வடைவோம், தேவனுடைய கருத்துல கொடுப்போம். கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீ தந்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து கிரியை செய்தும், குறிப்பாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், அவைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆகவே
உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கவும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த விசுவாசத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். அதிலே அமைதலாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த தேவைகளை ஆண்டவரே அதை பணத்தினாலே நிர்ணயித்து பண ஆசை உள்ளவர்களாய் நாங்கள் மாறி ஆண்டவரே விக்கிரகமாக அதை மாற்றி விடாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை கடிந்து சீர்படுத்தி உணர்வடைய செய்து வழிநடத்தும்படி ஜெபிக்கின்றோம். உங்களுடைய அன்பின் கரங்களிலே அர்ப்பணித்து இந்த விண்ணப்பத்தை இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக.